பல்வேறு பிரிவுகளில் 10 தேசிய விருதுகளை வென்று சாதனை படைத்துள்ள தமிழ் திரையுலக கலைஞர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று முதலமைச்சர் விஜய் வாழ்த்து செய்தியை தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள். திரைப்படங்களுக்கான தேசிய விருதுகள் நேற்றைய தினம் அறிவிப்பு செய்யப்பட்டது. தமிழினுடைய பல்வேறு திரைப்படங்கள் இந்திய அளவில் சிறந்த விருதுகளை எல்லாம் வென்றிருக்கின்றது. இந்த நிலையில் தான் தமிழக முதலமைச்சர் அந்த திரைக்கலைஞர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். சிவகார்த்திகேயன், தனுஷ் உள்ளிட்டவர்களுடைய திரைப்படங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்து கடந்த காலங்களில் வெளிவந்த அந்த திரைப்படங்கள் ஒரு முக்கியமான விருதுகளை எல்லாம் பெற்றிருக்கின்றன. இந்த நிலையில்தான் 72வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையிலே தனுஷினுடைய ராயன் உள்ளிட்ட திரைப்படங்கள் சிறந்த திரைப்படங்களாக, அதே போன்று இயக்குநர்களுக்காக, பின்னணி இசை உள்ளிட்ட துறைகளிலே பல்வேறு விருதுகளையும் ராயன் உள்ளிட்ட திரைப்படங்கள் வென்றிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தமிழக முதலமைச்சர் அந்த கலைஞர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். பல்வேறு பிரிவுகளில் 10 தேசிய விருதுகளை வென்று சாதனை படைத்துள்ள தமிழ் திரையுலக கலைஞர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துகள் என்று பதிவிட்டிருக்கின்றார் தமிழக முதலமைச்சர். நடிகர் தனுஷ் இயக்கி நடித்த ராயன் திரைப்படத்திற்கு சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான விருது கிடைத்திருக்கின்றது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய முதலமைச்சர் 10 தேசிய விருதுகளை தமிழ் திரையுலகம் ஒரே நேரத்தில் வென்றிருப்பது என்பது பெருமைக்குரிய ஒன்று என்பதாக தன்னுடைய பெருமிதத்தை குறிப்பிட்டு அந்த கலைஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். வரும் காலங்களிலே தமிழ் திரையுலகம் மேலும் பல விருதுகளை பெற்றிட தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருந்த அந்த 72வது தேசிய திரைப்பட விருதுகளை பொறுத்தவரை அந்த ராயன் திரைப்படம் தேசிய விருது பெற்றிருந்தது. சிறந்த தமிழ் படம் என்ற ஒரு விருதுக்கு தேர்வாகியிருந்தது. இதே போன்று பல்வேறு திரைப்படங்களும் கூட விருதுகளை வென்றிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் தமிழக முதலமைச்சர் தன்னுடைய வாழ்த்து செய்தியிலே அந்த திரைப்பட கலைஞர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவித்திருக்கின்றார். அமரன் உள்ளிட்ட திரைப்படங்கள் சிறந்த இயக்குநருக்காக விருதை வெற்றிருந்தன. அதே போன்று சிறந்த நடிகருக்கான விருதையும் அந்த அமரன் திரைப்படத்தின் மூலமாக பெற்றிருந்தார்கள். அதே போன்று நல்ல கதையம்சம் கொண்ட திரைப்படங்களாக பல திரைப்படங்கள் வென்றிருந்தன. சிறந்த பின்னணி இசைக்கான விருதை அமரன் திரைப்படத்திற்கான இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் பெற்றிருந்தார். அதையெல்லாம் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அந்த கலைஞர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த ஒரு அறிக்கையினை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலே 2024ஆம் ஆண்டில் வெளிவந்த திரைப்படங்களுக்கான 72வது தேசிய திரைப்பட விருதுகள் நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளன. அதில் நடிகர் தனுஷ் இயக்கி நடித்துள்ள ராயன் திரைப்படத்திற்கு சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான விருதும், கேப்டன் மில்லர் திரைப்படத்திற்கு தேசிய சமூக மற்றும் சுற்றுச்சூழல் விழுமியங்களை ஊக்குவிக்கக்கூடிய சிறந்த திரைப்படத்திற்கான விருதும், அந்த திரைப்படத்தில் நடித்த தனுஷுக்கு சிறந்த பிரிவில் சிறந்த நடிகருக்கான விருதும், அமரன் திரைப்படத்திற்காக ராஜ்குமார் பெரியசாமி அவர்களுக்கு சிறந்த இயக்குனருக்கான விருதும், ஆர் கலைவாணன் அவர்களுக்கு சிறந்த படத்தொகுப்புக்கான விருது, ஜி.வி. பிரகாஷுக்கு சிறந்த பின்னணி இசைக்கான விருதும்